வணக்கம் AstraStocksTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது ROE. ஃபண்டமெண்டல் அனலைசஸில் இந்த ROE வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. இந்த ROE ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த கம்பெனியில் உள்ள ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இந்த ROE எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStocksTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கையோ ஷேரையோ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி லாபத்தில் போகுதா இல்லை நஷ்டத்தில் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசஸில் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். அப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ROE வந்துட்டு ரொம்பவே நம்மளுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு கம்பெனியோட இயர்லி பேசிஸில் அந்த கம்பெனி வந்துட்டு அப் மூமெண்ட்டில் இருக்கா, அதாவது அதோடைய பாத்து வந்துட்டு நல்ல க்ரோத்தில் இருக்குதா இல்லை அது வந்துட்டு டவுன் ஆகிட்டே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ROE மூலியமாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த ROE வந்துட்டு எப்போவுமே பர்சன்டேஜில் தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது பர்சன்டேஜில் தான் அந்த வேல்யூ பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு 10 to 20% வந்துட்டு ROE இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் உள்ள ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதில் மற்ற ஃபண்டமெண்டல் அனலைசர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணலாம். அதுவே இப்போ 25%க்கும் மேலே ஆர் 25%ல் அந்த கம்பெனியோட ROE வேல்யூ இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி இந்த ROE கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் அண்ட் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸை வச்சு இதை வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ். இதுதான் அந்த ஃபார்முலா. அண்ட் நம்ம இந்த ROE கால்குலேட் பண்ணும்போது செக்டார் வைஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு க்ரோசரி ஷாப் இருக்குது அண்ட் வந்துட்டு ஒரு கோல்ட் ஷாப் இருக்குது. இப்போ ரெண்டு கடையுமே வச்சுக்கோங்களேன். இதில் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதுலேயும் ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதில் அதாவது க்ரோசரி ஷாப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 15% வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்குது. அண்ட் அதுவே நம்ம கோல்டு ஷாப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 25 to 30% கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எதில் கண்ணை மூடிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா கோல்டில் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எப்போவுமே கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குதோ அதே மாதிரி இப்போ க்ரோசரி ஷாப்பும் வேல்யூ உண்டு. ஆனால் அங்கே சப்ளை வந்துட்டு அதிகமாக இருக்கும் போது அதோட டிமாண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாயிரும் இல்லையா. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம் செக் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் செக்டாரை அந்தந்த செக்டாருக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த செக்டாரில் இவ்வளோ தான் கிடைக்கும், இந்த செக்டாரில் இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ROE வேல்யூ வந்துட்டு இயர்லி பேசிஸில் தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதே போல் சடன் சேஞ்சஸும் இதில் எப்போனா இருக்கும். அது எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை அவங்களோட ஷேரையோ அவங்க ஸ்டாக்கையோ அவங்க பைபேக் பண்ணும்போது இந்த ROE வேல்யூ வந்துட்டு சடன் வொலாட்டிலிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஷேரை அவங்களே திரும்ப வாங்கும்போது அந்த ஷேர் ப்ரைஸ்க்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால வந்துட்டு இந்த ROE வேல்யூ மாறும். இந்த பைபேக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலில் பைபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பைபேக் அப்படின்னா என்ன, ஒரு கம்பெனியை பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ROE வேல்யூ மட்டும் வச்சு நம்ம ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம வாங்கலாம். அதுவே ஒரு செக்டாரில் அந்த செக்டாரோட ஷேர் ப்ரைஸை வச்சுட்டு இந்த ROE வேல்யூயை நம்ம செக் பண்ணி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா
அதுக்கு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கிளாரிஃபிகேஷன் நம்மளுக்கு வேணும். அந்த கம்பெனியோட மூவ்மெண்ட் பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல், அதாவது இயர்லி பேசிஸில் ஆர் மந்த் பேசிஸில் வந்துட்டு நம்ம அந்த ஷேர் ப்ரைஸை வந்துட்டு கேல்குலேட் பண்ணணும். அது கேல்குலேட் அப்படின்னா அது எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வாங்கணும். ஸோ இந்த ஆர்ஓஇயை மட்டும் வச்சு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது நம்ம அதில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்ன் பார்க்கலாம். ஒரு நியூ இன்வெஸ்டராக இருக்கும்போது இது மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் ஃபார்முலாஸ் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்லாவே ரிட்டர்ன் கிடைக்கும். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.